நீங்க விரும்புவது உங்க வாழ்க்கையில் கிடைக்காது. உடனே ஷாக் ஆகாதீங்க. ஏனா நீங்க என்ன உணர்கிறீர்களோ அதையே நீங்க ஈர்க்கிறீங்க. அந்த உணர்வு மாறும் வரை முடிவும் அதே போலவே இருக்கும். பலர் செழிப்பை வேண்டுறாங்க. ஆனா அவங்க உள்ளத்தில் பற்றாக்குறை உணர்வை உணர்றாங்க. அன்பை வேண்டுறாங்க. ஆனா தங்களுக்கு அதற்கான தகுதி இல்லை என்று உணர்றாங்க. அமைதியை வேண்டுறாங்க. உள்ளுக்குள் தங்களோடு போராடிக்கொண்டே வாழறாங்க. சரியா? அதனால ஏன் எதுவும் மாறவில்லை என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. வாய் ஒன்று சொல்கிறது, ஆனா உடல், மனம், ஆற்றல் வேறு ஒன்றை சொல்கின்றன. இந்த பிரபஞ்சம் நீங்க சொல்வதற்கு பதிலளிக்காது. நீங்க என்ன உணர்றீங்களோ அதற்கே பதிலளிக்கும். ஏனெனில் உங்க உணர்வே உங்க உண்மையான அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி. அந்த அதிர்வெண்ணே அனைத்தையும் ஈர்க்கிறது. நீங்க 1000 முறை எனக்கு வளம் வேண்டும் என்று சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் உங்க வங்கிக் கணக்கை பார்க்கும்போது பயம், அழுத்தம், ஏமாற்றம் உணர்ந்தால் நீங்க அனுப்பும் செய்தி வளம் அல்ல, அது பற்றாக்குறை. இது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நடிக்க வேண்டும் என்பதல்ல. முடிவு வரும் முன்பே உணர்வை மாற்றத் தொடங்க வேண்டும் என்பதுதான். பெறுவதற்கு முன்பே நன்றி உணர்வை வெளிப்படுங்க. பிரச்சனை தீராத முன்பே அமைதியை உணருங்க. ஆதாரம் காண்பதற்கு முன்பே நம்பிக்கை வையுங்க. இது கடினமாக தோன்றலாம். ஆனால் இது தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்வதுதான். அதிர்வெண் மாறும்போது உங்களிடம் வரும் விஷயங்களும் மாறத் தொடங்கும். இப்போது உங்க வாழ்க்கையை பாருங்க. எந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன? எந்த ஏமாற்றங்கள் தொடர்ந்து வருகிறது? அதற்குப் பிறகு நீங்கள் அடிக்கடி என்ன உணர்கிறீர்கள் என்பதை கவனியுங்க. ஏனெனில் வெளியில் காணும் முறை உள்ளே இருக்கும் முறையின் பிரதிபலிப்பே. இது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கருத்துக்களில் எழுதுங்க, நான் என் அதிர்வெண்ணை மாற்றுகிறேன் என்று. அதே உணர்வுகளுடன் அதே வேண்டுகோள்களை மீண்டும் மீண்டும் செய்து வேறு முடிவுகளை எதிர்பார்ப்பதை நிறுத்தும் ஒரு முடிவாக அதை எழுதுங்க. நன்றி.